துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் 2 நாட்களே செலவுகள், பயணங்கள், அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 10ஆம் அதிபதியாகிய சந்திரன் அமாவாசை தோஷத்துல 12ஆம் இடத்துல வாரத்தின் முதல் நாட்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அப்படியே மறைஞ்சு தான் இருக்கிறாரு. சனியின் பார்வையும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் ராசிநாதன் போன்றவைகள் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் கடன் வாங்க தேவையில்லாமல், கடன் வாங்கினாலும் அடைக்கக்கூடிய அளவிற்கு செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளா இருக்கும். இந்த வாரத்துல பாருங்க 12, 1, 2 இந்த 2 இடங்கள்ல வர்றாரு. ராசிநாதன் போன்றவைகள் வலுவாக இருப்பதால் பொருட்சேர்க்கை இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்கள், வீட்டிற்கு தேவைப்படுகின்ற ஒரு கட்டில், மெத்த, பீரோ, டிவி இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வங்கள் போகும். அதை வாங்குவதற்கேற்ற சக்தி, வருமானம் போன்றவைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏற்கனவே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். என்னன்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் விட்டுட்டேன் அல்லது ஒருத்தட்ட பணம் கொடுத்துட்டேன், அந்த கொடுத்த பணத்தை திரும்பி வாங்க முடியல, இந்த மாதிரி வராது என்று கைவிடப்பட்ட ஒரு தொகை இந்த வாரத்தில் சிறிதளவாவது, மொத்தமா எல்லாம் வரலன்னா கூட கொஞ்சமாவது வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. 12ஆம் இடத்துல ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முதல் 2 நாட்கள் வெட்டி அலைச்சல்னு சொல்லப்படக்கூடிய அமாவாசை அமைப்பில் 12ஆம் இடத்தில் சந்திரன் மறைவதால் தேவையில்லாத பயணங்கள். ஒருத்தரை போய் பார்க்க போறேன், ஆனா அந்த அவரை லேட்டா போயிட்டேன், அவரை பார்க்க முடியல, பார்த்தாலும் அவர் பிடி கொடுத்து பேசல என்கின்ற மாதிரியான ஒரு மாதிரியான செலவு செய்து போயும் நேரத்தை விரயம் பண்ணியும் 2 நாளும் சரியா இல்லையன்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள், ஏமாற்றம் அடையக்கூடிய தன்மை திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உண்டு. அந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் பண விஷயம், செலவுகள் அதில் கவனமா இருங்க. அதற்கப்புறம் வாரத்தின் பிற்பகுதி 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதாலும் ராசிநாதன் 11ஆம் இடமான லாபம், வெற்றி, தைரியம், வீரியம், அண்ணன், அக்கால் போன்றவர்களோடு ஆதரவு அதை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால சோதனைகளை அப்படியே தாங்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.